இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பெல்ட்டை எப்படி இந்த மாதிரி பாவாடை நாடாவில் தைச்சி ரெடி பண்ணலாம்ன்றதை பார்ப்போம். இது பிகினர்ஸ்க்கான சேனல். வாங்க வீடியோவுக்கு போகலாம். சமயத்தில் எனக்கு கூட நான் நிறைய தடவை இந்த மாதிரி நாடா தான் நான் தைச்சி பயன்படுத்துகிறேங்க. இது பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதால நிறைய தோழிகள் இதை வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. அந்த நாடா எப்படி தைச்சி காட்டுங்க, அது பயன்படுத்த முடியுமான்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ இது லாங்காக நம்ம பெடல் பண்ணுறதுக்குன்னும் பொழுது நீங்கள் லாங்காக வச்சு தைங்க. அதாவது நம்ம அந்த ஃபுல் மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் பழைய நாடா இருக்குது இல்லைங்களா, அந்த பழைய பெல்ட்டை இதில் வச்சு நல்லா அளந்துக்கோங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், கிளாத் இல்லையா. அதுவும் இல்லாமல் பட்டையாக இருக்கும் பொழுது ஒரு அளவாக இருக்கும். நம்ம இப்படி மடித்து இதை உருட்டி தான் தைக்க போகிறோம். அந்த பெடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சக்கரத்தில் இது போய் செட் ஆகிற மாதிரி இப்படி மடித்து தைப்போம். அதுக்காக நீங்கள் அளவு எடுக்கும் பொழுது இப்போ இதுதான் அளவு அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இது உங்களுக்கு நான் மோட்டார் பெல்ட்டு தான் காட்டுறேன். ஃபுல்லுக்கும் நீங்கள் அந்த பெரிய பெல்ட்டுக்கும் இதே முறை தான், வேறு மாற்றம்லாம் இல்லை. இப்போ இது மாதிரி ஃபுல்லாக இந்த அளவை எடுத்துக்கிட்டோம். ஆனால் இது எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம சின்னதாக மடிக்கும் பொழுது இன்னும் 1 இன்ச்சு கூடுதலாகவே லூஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் இதை எடுக்கும் பொழுது நம்ம பிடிச்சு தைக்கிற அளவு எல்லாத்தையுமே இதுலேயே நம்ம முடிச்சுக்கணும். அப்போ இந்த கரெக்டாக இப்படி வைக்கிறீங்க இல்லையா, வச்ச உடனே இதிலேருந்தே ஒரு கோடளவு குறைச்சி இதை கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? குறைச்சி இதில் நம்ம இந்த அளவில் கட் பண்ண போகிறோம். இது இங்கே இருக்குன்னா நம்ம அதை விடவுமே கொஞ்சம் கம்மியாக இந்த சுற்று அளவில் கட் பண்ணலாம். இப்போ இந்த அளவை இப்போ நம்ம பிடிச்சு தைக்க போகிறோம். நீங்கள் நேராக இப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட்டை நம்ம பண்ணினோம்னா அது பலன் அளிக்காது. முதல்லையே நம்ம இப்படி வச்சுக்கணும். முதல்லையே இதை இந்த மாதிரி வச்சுட்டு, அதாவது இப்படி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி பிரிச்சியும் தைக்கலாம். ஆனால் இந்த தையல் இப்படி நம்ம ஜாயின் பண்ணின பிறகு இந்த தையல் உங்களுக்கு கொஞ்சம் நாள் பட கொஞ்சம் அது பிரியலாம். அல்லது 2-3 தையல் போட்டுட்டு கூட நீங்கள் இதை அப்படியே இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்டராக நீங்கள் தையலை போட்டுட்டு இப்படி ஒரு பீஸும் இப்படி ஒரு பீஸுமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை உருட்டி தைக்கணும். நான் இப்படி தான் தைக்கிறது. இப்படி இருக்குன்னா 1 மேலே 1 இப்படி வச்சுப்பேன். வச்சுட்டு இதை அப்படியே மடித்து தைப்பேன். அவ்வளோதான். முழு வட்டத்தையும் அப்படியே இந்த முழு ரோலையுமே அதே மாதிரியே தான் மடித்து தைப்பேன். இப்போ இதை தைக்கும் பொழுது அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடணும். அப்படியே அதை விட குறைவாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு பெல்ட்டு லூஸாக தான் இருக்கும். அதனால் குறைவாக இருந்தால் பயப்பட வேண்டாம். ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டோம்னா ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் நல்லா இப்படி இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 மேலே 1 வைக்கும் பொழுது இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். அதை முன்னும் பின்னுமா நல்ல ரஃப் தையல் ஓட்டிக்கலாம். ஏன்னா அந்த இடம் ஜாயிண்ட் இருக்கிறதால நமக்கு அது சீக்கிரமாக பிரியாமல் இருக்கணும். அதுக்காக முன்னும் பின்னுமா கொஞ்சம் தையல் ஓட்டிக்கோங்க. இப்போ நம்ம தைச்ச பீஸையும் நம்ம ஏற்கனவே இருக்கிற பெல்ட்டோட பீஸையும் வச்சு பார்ப்போம். இப்போ இது பழக பழக இன்னமும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அப்போ இதுக்கு
சரியான ஒரு பொருத்தமான அளவாக ஆகிடுது இல்லைங்களா? அது மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். ரொம்பவும் நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா கட்டாயம் அது மிஸ்டேக்காக வந்துடும். என்னென்னா கொஞ்சம் உங்களுக்கு பெல்ட் வந்து திரும்பவும் விழ ஆரம்பிக்கும். சரியாக சக்கரம் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும், ஊசியெல்லாம் உங்களுக்கு நகராமல் இருக்கும். அதனால் அந்த அளவை கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.